2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்னன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட வெஸ்ட் இண்டீஸை தோத்துட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியா வந்து ஜிம்பாப்வே அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா மேட்சோட ரிவ்யூ பார்ப்போம். இப்போ தான் மேட்ச் முடிஞ்சுச்சு. இந்த மேட்சோட தாட்ஸ் என்னன்னு சொல்லு. இந்தியா மேட்ச்ல எனக்கு திருப்பி என்ன ஒரு குறைனா, ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் இல்லாததே ஒரு குறையா திருப்பி நமக்கு அப்படின்ட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வர முடியுமா? நமக்கு வந்து 8th டவுன் துபேக்கு பார்த்தோன்னா நீ பேட்டிங்கே கிடைக்கல, அக்சர் பட்டேல் பேட்டிங்கே கிடைக்கல. என்னன்னா நம்மளுக்கு 8th டவுன் வரையும் நம்மளுக்கு பேட்டிங் இருந்தாலும் நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணல. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா கூடனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம அன்றைக்கே வின் பண்ணி நான் குவாலிஃபை ஆகிருக்கலாம். ஸோ வந்து ஏன் இன்னும் அந்த 8th வரையும் பேட்டிங் வேணும் அப்படின்ட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரிப்பரேஷன் இருந்தால் அப்படி தானே பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 8 வரைக்கும் பேட்டிங் ஆடணும், நம்ம 10 பேட்டிங் ஆடணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ வந்து டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் திங்க் பண்ணுறது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராசஸ் இதுவும் பண்ணுறாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து துபே ஹார்திக் பாண்டியாலேருந்து 2 ஓவர், துபேலேருந்து 2 ஓவர் வாங்கினா போதும், அதை அடித்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதேமாரி நீ அக்சர் பட்டேலையும் நம்ப முடியாது. 4 ஓவர்ஸ் வந்து எல்லா வாட்டியும் அவன் கண்டெயின் பண்ணுவானாங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா நம்ம வந்து 20-20 குல்தீப் யாதவ் ஆப்வியஸ்லி ஒரு அட்டாக்கிங் பவுலர், விக்கெட் டேக்கரவன். ஒன்று அடி வாங்குவான் இல்லை விக்கெட் எடுப்பான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, குல்தீப் பேட்டிங் ஆட மாட்டான், அதான் பிரச்சனை. எந்த கண்டிஷனாக இருந்தாலும் குல்தீப் வர நல்லா எஃபெக்டிவான பவுலர் வர குல்தீப். ஸோ அதான் நம்ம வந்து குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வர ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? இல்லை திருப்பி இந்தியா வந்து இருக்கு, ஆனா அதை டீம் மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்களா, அதுதான் டவுட். அது பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சான்ஸ் இல்லை. அதை பத்தி நம்ம பேசுறது அது ஒண்ணு இல்லை. அது வெந்திருக்கு, கீழே போட்டுரு, அந்த மாதிரி. வெந்திருக்கான அந்த மாதிரி. சரி, இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்தா. எனக்கு அதுலயும் டவுட்னா, இஷான் கிஷான் நல்லா விளையாண்டுட்டான். சஞ்சு சாம்சனும் இப்போ உள்ள வர சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இவங்கன்னா டீமுக்குள்ள கண்டிப்பா வரணும்னு இளிச்சவாய் வந்து குல்தீப் யாதவ உள்ள கொண்டு வராம வெளியில வச்சிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் இஷாந்த் சர்மா நம்மளோட ஜோன்லேயே இல்லை, ஜஸ்ட் அவன் பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் எடுத்துகிட்டு வந்தோம், ஃபார்மில் இல்லை, இப்போ போன சீரியஸ் மாதிரி அடிக்கலைன்னா குல்தீப் யாதவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குமா அந்த பிளேஸில்? நான் என்ன ஸ்டில் பிலீவ் பண்ணேன், குல்தீப் யாதவ் T20 செட்டப்பில் ஃபிக்ஸ்டு 11ல் அவனால பிளேஸ் இருக்குன்னு நான் என்ன பிலீவ் பண்ணுறேன். அதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன்னா பும்ரா, அர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி தான் என்னோட பவுலிங் என்னப்பா இருக்கும். 16 ஓவர் ஷாட் ஈஸியா. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா வச்சு போடு, துபேக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி 7 பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். குல்தீப் யாதவ் எந்த டீம்லயும் ஆடுவான்டா, ஆல் ஃபார்மட் பிளேயர் அவன். எந்த டீம்லயும் உள்ள போட முடியும் குல்தீப் யாதவ்னால. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. சஞ்சு வந்து ஒரு கேமியோ, கடைசியா வந்து அபிஷேக் சர்மா ஒரு கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் நல்லா ஆடினா. திலக் வர்மாவா, ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு ஃபினிஷிங். இன்னைக்கு துபேக்கு பேட்டிங் கிடைக்கல. திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும், திலக் வர்மா கிரிட்டிசிசம்க்கு ஒரு ஆன்சர் கொடுத்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடினா. இவன் ஹர்திக் பாண்டியாவும் எண்ட்ல நல்லா ஃபினிஷ் பண்ணான். இதை நம்ம இந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பத்தி எப்படி என்ன பாக்குறேன், என்ன நினைக்கிறேன்? பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச்னா ஓகே தான். ஆனால் சஞ்சு எதுக்கு பேக் ஃபுட்ல போயிட்டு தள்ளி தள்ளி லெக் சைடு அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அவனோட வீக்னஸ் என்னன்னு நல்லா தெரியுது. ஸோ ஸ்லோ பால் போட்டால் அடிக்க முடியலங்கிற தெரியுது. எதுக்கு அவன் என்ன ஆச்சு, இல்லை அவன் ரோல் என்னன்னு தெரியாமல் ஃப்ரண்ட் ஃபுட்டே போக மாட்டான். ஃபுல்லாக பேக் ஃபுட் போகிறான், நவுந்துடுறான், லெக் சைடு அடிக்கிறான். பேக் ஃபுட் போகிறான், நவுறான், லெக் சைடு அடிக்கிறான். எதுக்கு? எப்போ யூஸ்வலாக அவன் எப்படி விளையாடுவான், லாங் ஆன் மேலே எல்லா ஷாட்டும் இருக்கு சஞ்சுட்ட. டெக்னிக்கல் சேஞ்ச் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதால அந்த ஃபெயிலியர்ஸ் நிறைய வந்தது. நியூசிலாந்து சீரிஸ்ல பார்த்தப்பே தெரிஞ்சது. ஆமா, எதுக்கு பயந்துட்டு விளையாடுறானா, இல்ல வந்து ப்ரெஷரா, எதுக்கு இந்த அன்வான்டா அவன் இவ்வளோ ட்ரை பண்றான்? இன்னொன்னு பார்க்கணும். இன்னைக்கு விளையாண்டது வந்து ஒரு பக்கா ஃபிளாட் ட்ராக். விளையாண்டது ஒரு பக்கா ஃபிளாட் ட்ராக். எல்லாருமே ரன் அடிச்சாங்க. இந்த ரன்னை நம்ம வந்து அக்கௌண்டபிள் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து இன்னைக்கு விளையாண்ட எல்லாரும் மினிமம் லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே 150 நினைக்கிறேன். இஷான் கிஷன் விளையாண்டதா என்னமோ. மற்றபடி எல்லாருமே 150. துபேன்ற பாரு, ஹர்திக் பாண்டியாவும் திலக் 2 பேருமே 200 அபோவ் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாங்க. ரிட்டர்னுக்கு ஜிம்பாவே 184 அடிச்சிருக்காங்க. அப்பயும் உனக்கு தெரியணும் அது வந்து எவ்வளவு ஒரு ஃபிளாட் ட்ராக்னு. அது ஒரு கன்சர்ன் இருக்கு. ஃபிளாட் ட்ராக்ல தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு கேக்குறாங்க ஃபேன்ஸ்லாம் ட்விட்டர்ல. அதெல்லாம் ஸ்கை வந்து இது மாரி ஸ்மால் கண்ட்ரிஸோட இன்னும் நல்ல எஃபெக்ட், இன்னும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. ஜிம்பாபே,
அப்புறம் வந்துட்டு அயர்லாந்து இந்த மாதிரி பங்களாதேஷ் எல்லாம் கடிச்சா பிரிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் அடிப்பாரு ஸ்கை எல்லாம் சேர்ந்து. அதான் அவன வந்து டெக்னிக்கலா எவ்வளோ ஸ்ட்ராங்ன்னு எனக்கு வந்து இப்ப வந்து டவுட் வருது. இதே ம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துங்கிற சைடுன்னு வச்சுக்கயேன், ப்ராப்பர் பிளான போட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஸ்கைக்கு ஆமா. அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா போட்டான்னா, மிகிடினா சரியான ஸ்லோ. ஃபுல் ஸ்லோ பால் தான் ஆமா. போட்டுட்டு இருந்தான். இது மாரி உங்களோட வீக்னஸ்னா எப்ப சரி பண்ணிட்டு அ போனா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. சரி எனக்கு வந்து ஜிம்பாப்வே கிட்ட வந்து இருக்கிற உனக்கு வந்து உனக்கு தெரியும் அவங்களால இந்தியன் பிச்சர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ண மாரி தான் பண்ணல. ஃபிளாட் ட்ராக்ஸ்ல அவங்களுக்கு ஸ்ரீலங்கா நல்லா ஒர்க் ஆச்சு. இன்னொன்னு வந்து நம்ம 250ங்கிற டார்கெட் வந்து அவங்களால அன்ரீச்சபிளான டார்கெட். பட் ஆனா அவங்க சைட்ல இருந்தும் சொல்லப்போனா பென்னட் இன்னைக்கு நல்லா ஆன ஆஸ் யூசுவல் அவுட்டே ஆகல இன்னைக்கும். 27 ரன்னு. பட் ஆனா வந்து இந்த டார்கெட்டுக்கு அவங்கள டீம் கேப்பபிள் அவங்கள எதுவும் குறை சொல்ல முடியாது நம்ம. அவங்கள நான் வந்து அவங்க சைடுல எந்த ஒரு தப்புமே சொல்ல மாட்டேன். சொல்லப்போனா. எனக்கு அவங்களும் ஜிம்பாப்வே அன்ரீச்சபிள். சைட்லேருந்து என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா, எதுக்கு நியூ பவுலர் அன்னைக்கு டிபேட் பண்ணி கொண்டு வந்தானுன்னு தான் எனக்கு தெரியல. ஆமா. அது இந்தியா ஒண்ணு மாரி இருக்கு. ஒரு ஆப்போனன்ட்ல விளையாடுறோம். இன்னொன்னு அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல. எல்லாரும் ட்ரை பண்ண அந்த ட்ரிக்க பண்ண முடியல. மசடஸ்கா சூப்பரா தான் போட்டுட்டு இருந்தான். இதுக்கு அவன் தான் ஒரு பிரைமரி ஸ்பின்னராவே இருந்தான் அவங்க டீம்ல. எதுக்கு திடீர்னு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர கொண்டு வந்து, அதுவும் இந்த மாரி ஃபிளாட் பிட்ச்ல எதுக்கு உள்ள ம். கொண்டு வந்தானோன்னு வேற தெரியல ஜிம்பாப்வே சைட்லேருந்து. மத்தபடி இந்தியன் பவுலிங்ல வந்து அர்ஷதீப் நல்லா இன்னைக்கு போட்டான். மத்தபடி எல்லாம் நல்லா போட்டாங்க. இந்த மேட்ச வச்சு நம்ம யாரோட பெர்ஃபார்மன்ஸையும் எடுத்துக்க முடியாது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். ஏன்னா வந்து இந்த வேர்ல்ட் கப்லயே பிளஸ் ஹையஸ்ட் பேட்டிங் ஸ்கோர்ஸ், ஆவரேஜ் பேட்டிங் ஸ்கோர்ஸ் வந்து சென்னை பிட்ச்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிட்ச வச்சு நான் எடுத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச் தான் இதுக்கப்புறம் தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத வச்சு தான் வேணா பார்க்கணும். ஒரு டச் பேஸா வச்சுக்கலாம். ஆமா. ம். இப்போ கொஞ்சம் அவுட் சைட் நாய்ஸ்ல கொஞ்சம் ஷட் டவுன் ஆயிருக்கும் இந்த மேட்ச் மூலியமா. பிளஸ் முக்கியமா வந்து இன்னொன்னு வந்து மதியானம் நடந்த மேட்ச் ஒண்ணு இருக்கு. அத பத்தி பேசுவோமா? இல்ல இந்த மேட்ச பத்தி இன்னும் ஏதாவது சொல்லணுமா? அவ்வளோதான் இந்த மேட்ச பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லடா. அதான் மதியானம் நடந்த மேட்ச் வந்து இன்னொரு பாசிட்டிவ் சைன். இந்த டாஸ்க் போறதுக்கு முன்னாடியே குரூப் வந்து காமா இருக்குன்னு சொல்லிட்டான் சூரியகுமார். அதுவும் அந்த மேட்ச் ரிசல்ட்ட பார்த்துட்டு. ஸோ வந்து மதியானம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ. அன்னைக்கு விளையாண்டத விட பார்த்தா இன்னைக்கு இன்னும் பவரா ஃபீல் ஆகுது சவுத் ஆப்பிரிக்கா பார்க்க. பிளஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஆஸ் யூசுவல் பேட்டிங் எடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து பவுலிங் எடுத்தாங்க. ஹீட் கண்டிஷன்ல பவுலிங் எடுத்து சூப்பராவே பவுலிங் போட்டாங்க. பவுலிங் போட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவங்க வந்து 177 அடிக்கவே வச்சிருக்க ஜேசன் ஹோல்டரையா முன்னாடி எடுத்திருக்கலாம் சொல்லப்போனா. சார் நான் அவங்க பேட்டிங் பார்க்கல. பட் ஆனா ஸ்கோர்ஸ் அப்பப்போ பார்த்தேன். ஜேசன் ஹோல்டரும், ஷெப்பர்டும் நல்லா விளையாண்டாங்க. மத்தபடி அவங்க ரிட்டர்ன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரே விக்கெட் லாஸ்ல வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. தூக்கி சொருவிட்டு போயிட்டாங்க. இந்த இந்தாப்பான்னு. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லிட்டில் பிட் ட்ரிக்கியா இருக்கும் அந்த பிட்ச். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு பிட்ச். கரெக்ட்டான டிசிஷன் டாஸ் எடுத்து. அந்த மேட்ச பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து டாஸ்க் கூடயே ஒரு ப்ராப்ளம் இல்ல. நான் எப்படி இருந்தாலும் டே மேட்ச்ல விளையாடுறதுனால எதா இருந்தாலும் ஓகே தான். ஆனா வெஸ்ட் ம். இண்டீஸோட அப்ரோச் தான் கொஞ்சம் வொர்ஸ்ட்டா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஆமா. அகில் ஹுசைன டிராப் பண்ணிட்டு சேஸ் எடுத்தது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் மூவ் நான் நினைக்கிறேன். நான் ம். எக்ஸ்பெக்ட் பண்ணது பிராண்டன் கிங்க டிராப் பண்ணுவாங்க. இல்ல ஃபோர்டுன்னு ஒருத்தன் பவுலர் அவன டிராப் பண்ணிட்டு சேஸ் எடுத்துருவாங்க. ஏன்னா சேஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டான். பட் ஆனா அகில் ஹுசைனோட காஸ்ட்ல சேஸ் வேணுமான்னு கேட்டா தேவையில்ல. ஆமா. அகிலியூசன் கன்சிஸ்டன்சியா விக்கெட் வேற எடுத்து குடுத்துட்டு இருக்கான். போன மேட்ச் கூடயே ஆமா. 3 விக்கெட் கூட எடுத்து குடுத்தான். ஸோ அதான் அவங்களோட அப்ரோச் வந்து இன்னும் வொர்ஸ்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு பேட்டிங்ல வேற. சரி ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 17 ரன்ஸ் அடிச்சுட்டானும் ஓகே பரவால்ல. அத ஸ்மூத்தா கொண்டு போயிருக்கலாம். ஒரு ச அ சைட் பை சைடா. ஆனா அன்வான்டடா விக்கெட்ட லாஸ் பண்ணி, சரி ஓகே ம். விக்கெட் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நடுவுல கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு, எப்படி ஹோல்டரும், ஷெஃபர்டும் சூப்பரா விளையாண்டானும். இவன் வந்து எங்கேயும் ஸ்டாப்பே பண்ணல. ஸ்டாப்பே பண்ணாம எடுத்துட்டு போனான். லாஸ்ட்ல ஏதோ பை லக் அவங்க அடிச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். 170, 165 வரைக்கும். அதான் வந்து அந்த அகமதாபாத்தோட கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 6 ஓவர் வந்து நீ கன்சாலிடேட் பண்ணி நின்னுட்டாலும் ஆடினீன்னா, முடிஞ்சிருச்சு. கடைசி 7 ஓவர், 6 ஓவர் அந்த 14-20 ஓவர் வச்சு இருக்குன்னு இருக்கிர்லாம். ஆமா. இவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாங்க. பிச்ச அடிச்சிடலான்னு. மேட்ச வின் பண்ணணும்னு விளையாண்ட ஒரு ஃபீலே இல்ல. வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்க பார்த்தோம்னா. ஆமா. பவுலிங்ல வந்து சுத்தமா இல்ல. பவுலிங்ல வந்து அவங்களால க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க ரொம்ப. நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட க்ளூலெஸ்ஸா. பவுலிங் ஆக்சுவலா சொல்லப்போனா வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அந்த போன ஜிம்பாப்வே மேட்ச வச்சு வெஸ்ட் இண்டீஸ நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நான் ஆமா. வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங்கே கொஞ்சம் வீக் தான். ம். ஜேசன் ஹோல்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ஆனா எப்ப வேணா 40+ போலாம். சமீர் ஜோசப் யங்ஸ்டரு இப்பதான் உள்ள வரான். அதுவும் T20 ப்ரூவ் பண்ணல.
அக்கீல் ஹுசைன் மட்டும்தான் அங்கே வந்து கன்சிஸ்டன்சியாக நல்லா போட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ வந்து மோட்டி நல்லா போட்டுக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஆனால் அவனோட பேட்டிங் இன்டென்ட்னா ஓகே தான். ஏன்னா ஒரு பக்காவாக பிளான் பண்ணியிருந்தா 200+ ஈஸியாக அடிக்க வேண்டியது. ஆமா அதுதான் நான் 210 அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு டஃப் கேஸா இருந்திருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. இது 177 ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் அவனை வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஆக வேண்டியது வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா வந்து ஏதோ வந்து கடமைக்கு வந்து விளையாண்டு எவ்வளோ பேர் அவனோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கடமைக்கு வந்து விளையாண்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ். இப்போ வந்து கடைசியா வந்து நிக்குது. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் கொல்கட்டால மேட்ச். அதுதான் இப்போ வந்து நிக்குது 2 பேரும். இப்போ எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ் ரன் ரேட். இப்போ ரன் ரேட்லாம் தேவையில்ல. இப்போ ஒரே தான் நாக் அவுட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இதுக்கும். எனக்கு என்னமோ வந்து ஈஸி வின் ஃபார் இந்தியாவும் தோணுது. என்னதான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கல்கட்டாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்தியா வந்து எப்படி நம்ம ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்குனா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக பக்காவாக பிளான் போட்டு போவாங்களோ அதேமாரி இந்தியா அதுமாரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அருமையான ஒரு பிளானை போட்டு ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. அதே தான் நானும் நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு இன்னைக்கு வந்து ஈஸியான இந்த சான்ஸை விட்டுட்டாங்க. செமிஃபைனல் போற சான்ஸை விட்டுட்டு டஃப்பான ஆப்போனண்டோட நம்மளோட தோக்க போறாங்க தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஜெயிக்கணும்னா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் ஜெயிச்சிருக்க முடியும் ஈஸியா எனக்கு தெரிஞ்சு. ஒழுங்கா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா கூட கொல்கட்டால எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டம். அதுவும் கொல்கட்டால இந்தியா டாஸை வின் பண்ணி டியூக்கு வந்து சேஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட வந்து சாலிடா வந்து 12 ஓவர்ஸ் வர இருக்கு. வருண் ஆமா சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங். ஆமா அவங்க பவுலிங் யூனிட் வந்து மொக்க பவுலிங் யூனிட் வருது. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மத்தபடி ஸ்ரீலங்கா தீவை அனுப்பிச்சு விட்டாச்சு. இன்னும் பாகிஸ்தான் மட்டும் கொஞ்சம் தொத்திட்டு இருக்கேன். அவங்களும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம பிளான் பண்ண மாரி இங்கிலாந்து சப்போஸ் ஜெயிச்சா பாகிஸ்தானுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து ஜெயிச்சா பாகிஸ்தான் இந்த நெட் ரன் ரேட்டோட கொஞ்சம் வின் பண்ணா மேபி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் டவுட் தான். அவங்களே அமுச்சு விட்டா மொத்த வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வேலையை பார்க்கலாம். தீவை காலி பண்ணிட்டு. அப்போ என்ன பண்றாங்கன்னு. மத்தபடி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்தியா இங்க ஜெயிச்சுட்டு செமிஃபைனல் இங்கிலாண்டோட போய் இங்கிலாந்து வந்து நம்மள அடி பொழக்க போறான்னு தோணுது. ஃபர்ஸ்ட் போகுஞ்சி செமிஃபைனலுக்கு ஃபர்ஸ்ட் போகுஞ்சி. அப்புறம் அங்க போகலாம். நேத்தி வரைக்கும் செமிஃபைனலே போவோமான்னு செய்யாம தான் நேற்று மத்தியானம் மேட்ச் செகண்ட் ஹாஃப் பேட்டிங் முடிகிற வரைக்கும். எப்ப நான் ஸ்கோர் பாக்குற வெஸ்ட் இண்டீஸ் 5 விக்கெட் விட்டுருந்தாங்க அப்பதான் நிம்மதியே வந்தது எனக்கு இந்தியா ஜெயிக்க போறாங்களான்னு. ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டா பயத்தை காமிச்சிட்டான் வர. மட்டும் ஒரு எண்ணில் நின்று இருந்தானா கேஷுவலா கொண்டு போய் இருந்திருப்பான். டாஸ்லயே கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அக்யூரேஷனை டிராப் பண்ண போய் கடுப்பாயிட்டேன் எனக்கு கொஞ்சம். என்னடா இது லூஸ் மாதிரி பண்றீங்க. மற்றபடி இன்னைக்கு வந்து இவங்க சூப்பரா பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்ன எப்படி பண்றாங்கன்னு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து செமிஃபைனலுக்கு போய் இன்னும் ஸ்ட்ராங்கரா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பெட்டரா 3க்கு 3 ஜெயிச்சு தான் உள்ள போக போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி பண்றாங்கன்னு. இன்னொரு டீம் போயிருக்கலடா உள்ள இங்கிலாந்து போயிருக்கு. இங்கிலாந்து வந்து இன்னும் அவங்களோட பெஸ்ட் கேமே விளையாடல என்ன பொறுத்த அளவுக்கு. பெஸ்ட் கேமே விளையாடாம செமி போயிட்டு எப்ப அவனை விளையாடுறானோ அன்னையோட காலின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து யாரும் விளையாடாமலே எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விளையாடாமலே ஃபைனல் போய் ஒண்ணு ஜெயிச்சிருவாங்க இல்ல தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து செமி ஃபைனல்ல வந்து பக்காவா எல்லாரும் உள்ள வர போறான்னு நினைக்கிறேன். அவங்க டீம்ல நான் ஒரு சேஞ்ச் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னு பாரு. பட்லரை சப்போஸ் மிடில் ஆர்டர் நவுத்திட்டு டெக்கட்ட உள்ள கொண்டு வர டாம் பேட்லர்னா வெளில அனுப்பிடலாம். இல்ல பட்லர் வந்து பேட்டிங்கே மறந்துட்டான். என்னன்னா பட்லர் கைண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா, விராட் கோலி கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். மேட்சை பார்த்தாலே தெரியுது. காலை கூட நவுத்த மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அல்ல அட்லீஸ்ட் வந்து நியூ பால் இல்லாம பேண்டனோட பிளேஸ்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு பென் டெக்கட் வந்து ஒரு நல்ல பிளேயர் வெளியில உட்கார்ந்து நல்ல பிளேயர் தான். ஆனா வந்து பேண்டன் வந்து அதோட அருமையான பிளேயர் ரீசன்ட் டைம். ஆனா பேண்டன் வந்து ஃபார்ம்ல இல்லையே, சுத்தமா அடிக்கவே இல்லை. 2 மேட்ச் கிட்ட ரன் அவுட் ஆயிட்டு போறான்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும். அவங்க பட்லர் அவங்க வில் ஜாக்சன் மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு பண்ணி பட்லர் இன்னும் கொஞ்சம் நியூ பாலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரா ஒரு சான்ஸ் பண்ணலாம். டாம் பேண்டனையும் சால்ட்டையும் ஓபன் பண்ணிட்டு பட்லரை வந்து 2 டவுன் இறக்கி விடலாம். அது ஒன்னே ஆனா வந்து செமினா மும்பைல நடக்க போகுது. மற்றபடி டீம்ல எந்த சேஞ்சுமே பண்ணதோ இல்ல. எல்லாமே பக்கா இருக்கு. பட்லர் தான் ஒரே பிரச்சனையா இருக்கு எனக்கு ஓப்பனிங்ல. ஏன்னா வந்து பட்லர் வந்து கால் வரல, பேட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஆள் நின்ற இடத்துல இருந்து ஒரே இடத்துலயே நின்றுட்டு இருக்கான். லெக் ஸ்டெம்ப் எடுத்து கிரீஸ போட்டு நிக்கிறானே தவிர பேட் மட்டும் நோத்திட்டு இருக்கான். பாவமா இருக்கு பட்லர். என்ன ஆச்சுன்னு தெரியல. பட்லரோட ஃபார்ம் தான் மேட்ரு. அவங்கள்ட்ட வந்து இன்னொன்னு ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா தாவசனுக்கு மேல ரெஹான் அகமது வெளில உட்காந்துருக்கான். அவனும் ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் பவுலர் தான். ஸோ வந்து
சான்ஸ் பண்ண மாட்டான் இனிமேலு. இதே சேம் டீம் சேஞ்ச் தான் பண்ண போவாங்க. மாட்டாங்க. எனக்கு பெரிய சேஞ்ச். எனக்கு சேம் தெரிஞ்சு டீம் இந்த தான். சேஞ்சுமே நம்ம பேசிட்டு இருக்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறப்ப பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச் இது ஒரு சேஞ்ச கன்சிடர் பண்ணுவாங்க. மேபி பட்லருக்கு இன்னொரு நியூ பால் எக்ஸ்போஸ் பண்ணாம பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. மத்தபடி அந்த டீம்ல எந்த சேஞ்ச் இல்ல. நியூசிலாந்து வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டாங்க ஸ்ரீலங்காவோட. பொட்டலம் பண்ணி விட்டாங்க ஸ்ரீலங்காவ. நியூசிலாந்து வந்து என்ன நான் சொன்ன மாரி நியூசிலாந்து நான் சொன்னேனா வருவாங்கன்னு அவிங்க ஐசிசி டோர்னமெண்ட்ல மட்டும் நம்பவே முடியாது. நியூசிலாந்து வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்ச பிட்ச் அப்படியே அமைஞ்சிருச்சு. அதே நியூசிலாந்து இந்தியால வந்து விளையாண்டுருந்தானுன்னு வச்சுக்கயேன், கேஷுவலா அடிச்சு அமுச்சு விட்டுருக்கலாம். அவன் ஸ்டில் வந்து நியூசிலாந்து வந்து 190+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 180+ கிடையாது. நேத்தே ஏதோ அவங்க டீம் 180+ டீம் இல்லனாலும், கண்டிஷன பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திராக்கு ஓவரே குடுக்கல இந்தியன் சீரிஸ்லலாம். கரெக்ட்டா நேத்து பாத்தியால்ல ஸ்டம்ப் 2 ஸ்டம்ப் இட்டு தொறந்து அதே ஓவர்ல ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப மட்டமா கிரிக்கெட் விளையாடுறாங்கடா. பெர்ஃபார்ம்டு. ஸ்ரீலங்கா வந்து வொர்ஸ்ட். நீ அதனால வந்து நியூசிலாண்ட நம்ம ஒசத்தி பேசணும்ங்கிறது இல்ல. ஜிம்பாப்வே எவ்வளவோ பரவால்ல. கம்பேரிட்டிவ்லி பார்த்தா ஸ்ரீலங்கா ரொம்ப வொர்ஸ்ட்டா விளையாடுறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான் பாரு அஸ்வின் சனக்கா நியூ பால் எடுத்து வந்து இன்னைக்கு. நான் அததான் சொன்னேன் போனது. அவன் இப்பதானே போடாம இருக்கான்டான்னு போட்டான் மொத ஓவர். அதான் அவங்கள்ட்ட வந்து அவ்வளோதான் 2015ஓட ஸ்ரீலங்கா மூடுனவங்க தான் இன்னும் முடிஞ்சிருச்சு தொறக்க முடியல. அதோட. அவங்க அவங்க இப்போ இது அசலங்காவ உள்ள கொண்டு வந்தாங்க. அசலங்காவும் அடிக்கல. அவங்க வந்து ரொம்ப இவன நம்பி தான் இருக்காங்க. 10 நிஷாங்கா அடிச்சா மட்டும் தான் உண்டு. தீக்ஷனாலாம் மொரட்டு அடிக்க வாங்குறான்டா. தீக்ஷன் நல்ல டர்னிங் ஏன்னா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா 3 ஓவர் போடுறான்டா. நல்லா போட்டான். 4த் ஓவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. பொளந்துட்டான். ஃபர்ஸ்ட் 3 ஆமா. ஓவருக்கு 9 ரன் இருந்தான். 4த் ஓவர் மட்டும் வந்து 21 ரன்ஸ் குடுத்துட்டு போயிட்டான். பவர் பிளேல 20 ரன் அடிச்சுனா நீ எப்படிடா சேஸ் பண்ணுவ? பவர் பிளே 6 ஓவருக்கு 20 ரன்னா என்னடா மேட்ச் இது? கல்லி கிரிக்கெட்ல கூட 20 ரன் அடிக்க மாட்டாங்க. 20 ரன் அடிச்சுட்டு அவங்க எப்படி சேஸ் பண்ணணும்? என்ன இது? ஒண்ணும் புரியல. ஸ்ரீலங்கா வந்து டீம் வந்து இதுல வேற இந்தியன் ஸ்டாஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் என்னென்னமோ பண்ணாங்க. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஆஸ்திரேலியா ஜெயிச்சப்ப அப்ப நான் கொஞ்சம் நினைச்சேன் கொஞ்சம் பெட்டரா ஆடுறாங்க. அவங்க கண்டிஷன் யூஸ் பண்றாங்கன்னு. நேத்து ஆடுன மேட்ச பார்த்தா ரொம்ப மோசமா இருந்தது. சோ அவ்வளவுதான். எனக்கு இப்ப பாகிஸ்தானும் நியூசிலாந்து மட்டும் தான் கொஸ்டின். நீ வந்து என்ன நினைக்கிற? இங்கிலாந்து, நியூசிலாந்து மேட்ச்ல யார் ஜெயிப்பா? அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க, நியூசிலாந்து ஜெயிக்கிறாங்க வந்து பாகிஸ்தான் அந்த நெட் ரன்ஸ்ல ஜெயிக்க மாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். திருப்பியும் பாபர் அசாம வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்லயே நிறுத்திருக்கான். அவனே ரிஷ்வான் மாரி அவனை வெளில டிராப் பண்ண வச்சும் பரவாயில்லடா. பாவம்டா அவனை. கூப்பிட்டு வச்சு ஆமாண்டா. அவன செய்யறான். அமிச்சாவது விட்டுறலாம். அவன வச்சு இது பண்றாங்க வேற. ஆமா. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. இந்தியாவுக்கு தான் இனிமே வந்து ஒரு முக்கியமான நாக் அவுட் மேட்ச் இருக்கு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அந்த மேட்சோட ப்ரிவியூல நம்ம அந்த என்னென்ன டீம் காம்போசிஷன் அப்ப என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன சேஞ்சஸ்ன்னு. மேட்ச்சுக்கு அடுக்க என்ன என்ன நினைக்கிற மேட்ச பத்தி என்ன பண்ணணும் இந்தியா? வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? வேற ஏதாவது பிளான்ல இல்ல அப்ரோச் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்க்குள்ள ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? எனக்கு என்ன தெரிஞ்சு பண்ணலாம்? கம்பீருக்கு வந்து இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே டீமோட தான் போவான். ம். அதே மாரி டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணிட்டா பரவாயில்ல. திருப்பியும் ஆமா நீங்க சாம்சன் அவுட் ஆயிட்டு போன பாரு கை வேற குடுத்துட்டு அனுப்பிச்சுட்டாரு கம்பீர் பார்த்தேன். ஆமா. பரவாயில்ல. பரவாயில்ல. சாம்சனுக்கு இப்போ வந்து பரவாயில்ல. ஏதோ நம்ம இன்னைக்கு பண்ணி சாதிச்சிட்டோன்னு ஒரு தோணியிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற இன்னைக்கு. அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை பொறுத்தவரை என்னன்னா என்ன பேட்டிங் எடுக்கிறோமோ சேஸ் பண்ணுறோமோ போய் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். 200+ ஷுவர் ஷாட் 200+. அவனை பிடிச்சாலும் அடிப்பானோ, நம்ம பிடிச்சாலும் அடிக்கணும். அடிச்சுட்டு நம்மளோட பவுலர்ஸ் கையில் தான் இருக்குது மேட்ச். அவ்வளோதான். வருண் சக்கரவர்த்தி ஏன்னாச்சும் மேஜிக் பண்ணாதான் உண்டு. லாஸ்ட் 2 மேட்சா இன்னைக்கும் நல்லா அடிச்சாங்க வர. வருண் சக்கரவர்த்தி கையில் தான். அவன் ஹோம் கிரவுண்ட்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டால பெட்டரா பண்ணுவான். அவனுக்கு தெரியும். கேகேஆர்ல தான் விளையாடுறான். அவனுக்கு வந்து பெட்டரா பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேகேஆர் பிட்ச் எப்படி இருக்கு? கொல்கட்டா பிட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணலாம். பார்ப்போம். அந்த மேட்சோட ப்ரிவியூல சந்திப்போம். அவ்வளவுதான் வியூவர்ஸ். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் வீடியோல சந்திப்போம். பாய்.